ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். மேடம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கே இட்டுன்னு போக போகிறாங்க தெரில. ஆனால் சுபாஷ் சாலம் மட்டும் இட்டுன்னு போனாங்கன்னா சத்தியமாக செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். டென்ஷன் ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தொடர்ந்து 3 நாளாக சலூன் சபாசாலம் போய் வந்துன்னு இருக்காங்க. இன்றைக்கும் போனாங்கன்னா வச்சுக்கோங்க, எதுவும் பண்ண முடியாது. பார்க்கலாம், பொறுத்திருந்து எங்கே இட்டுன்னு போக போகிறாங்கன்னு. டைம் இப்போ 2:15 ஆகுது. 2:15 வரைக்கும் எந்த வேலையும் வரல. வெட்டியாக தான் உக்காந்து இருந்தேன். இப்போ தான் வேலை வருது. சலூன் தான் இட்டுன்னு வந்திருக்காங்க. எப்பயுமே வர ரெகுலர் சலூன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இப்போ நான் வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். என்னென்னா, அந்த துவார்கிட்ட நான் வண்டி திருப்பும் போது எப்படி சொல்கிறது, வீல் ஒரு செகண்ட் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. அதாவது மழை காலத்தில் தான் வந்து வண்டி ஸ்பீடாக ஓட்டாதுங்க. ஏன்னா வந்து தரையில் தண்ணி போகும், டயருக்கும் தரைக்கும் வந்து கிரிப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப வெயில் காலத்தில் கூட வண்டி ஸ்பீடாக போகக்கூடாது தான் போல் தெரியுது. ஏன்னா டயரில் வந்து சரியாக பட்டன் இல்லை எனக்கு. டயரில் ரோடு வந்து வெயில் அடிக்கவே நல்லா அப்படியே தகன்னு நின்றுது. நான் லைட்டாக தான் அப்படி திருப்பினேன். அப்படியே ஒரு செகண்ட் எப்படி சொல்கிறது, இந்த வீலிங்லாம் பண்ணால் சொங்கின வண்டி திரும்பலாம், அதுபோல் சொங்கின்னு திரும்பிடுச்சு. டக்குன்னு பிரேக் அடித்து அப்புறம் ஸ்லோவாக வந்துட்டேன். ரோடு கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. சைடில் எதுவும் வண்டி எதுவும் இல்லை. அதால் நீங்கள் வெயில் காலத்துலேயும் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க ப்ளீஸ். டிரைவருங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. டயரில் பட்டன் இல்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போய் பிரேக் அடித்தாலும் வண்டி கண்ட்ரோலுக்கு வராது. அதுமாரி ஒரு யூட்டன் அடிக்கும் போது இல்லை டக்குன்னு ஒரு ரவுண்ட் அபவுட்டில் இங்கே வந்து துவாருன்னுவாங்க, டக்குன்னு திருப்பும் போது வந்து அதாவது உள்ளே வரும்போது கரெக்டாக இருக்கும். அந்த பாதியில் வரும்போது டக்குன்னு ஒரு பக்கமாக எஸ்ன்னு போயிடும். அதுமாரி இருந்தால் விபத்து கொஞ்சம் இதுவாக நடக்க வாய்ப்பு இருக்குது, அதிகம் பர்சன்டேஜ் இருக்குது. சேஃப்டியாக கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுங்கள். எல்லா காலத்துலேயும் டிரைவருங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துனே தான் இருக்கும். இப்போ எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் ஒரு 1 hour ஆகும். எப்பவுமே சொல்கிறது தான் 1 hour பார்க்கலாம். இன்னும் சாப்பிடலை. வீட்டுக்கு போய் தான் பொறுமையாக சாப்பிட்ற மாதிரி வரும். பார்க்கலாம். 6 hours later. எங்கேயோ தூரமாக இட்டுன்னு வந்திருக்காங்க. எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோன்னா ஒரு 56 கிலோமீட்ரு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க போல் தெரியுது. இந்த ஏரியா பேர் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே நான் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி வந்து 89 அப்படின்னு ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது. இந்த ஏரியா பேர் என்னன்னு சரியாக தெரியல எனக்கு. லொக்கேஷன் போட்டு தான் வந்தேன் நான். இது வரைக்கும் வந்ததே இல்லை இந்த 2.5 வருஷத்தில். இன்றைக்கி தான் இன்னும் வந்திருக்காங்க. இதுமாரி ரொம்ப நேரம்லாம் ஆகாதுக்கு மாதிரி. அதே சமயம் நான் சீக்கிரமாக வர மாட்டேன். அங்கே ஏன்னா ஒரு கார் பார்க்கிங் நிறுத்திட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் உள்ளே இறங்கி போயிட்டாங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியல. டைமு 8:41 ஆகுது. நான் எத்தனை மணிக்கு கிளம்புனேன்னா மணி ஒரு 7:30 மணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் எப்படி முகூர்த்தனாலோ அதேமாரி இந்த ஊரில் இன்றைக்கான முகூர்த்தனாலா என்னன்னு தெரியல. வளைச்சி இன்னும் சுற்றினே இருக்காங்க மேடம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 89 அப்படின்னு ஒரு பெரிய மாலுக்கிட்ட இருந்து இப்போ இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இட்டுன்னு வந்திருக்காங்க, நசீம் ஜமையா கிட்ட. இப்போ டைம் பாருங்கள் 10 மணி ஆகுது. இன்னும் எத்தினி கல்யாணம் போய் பார்க்க போகிறாங்களா என்னன்னு வர தெரியல. ஒரு பக்கம் பைத்தியம் முடியுது. இதில் ஓனரோட அம்மாவும் வந்திருக்காங்க இந்த வீட்டுக்கு. ஓனரோட அம்மாவோட டிரைவரு போயிட்டார். சப்போஸ் நம்மளிட்டுன்னு போய் விட சொல்ல போகிறாங்க என்னன்னு தெரியல. பசி வர ஒரு பக்கம் எடுக்குது. இப்போ தான் பாவப்பட்டு ரூமுக்கு எட்டுன்னு வந்தாங்க. டைமு 11:37 ஆகுது. 7:30 மணிக்கு போனேன். 8:30, 9:30, 10:30, 11:30, 4 மணி நேரம் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ரெஸ்ட் ரூம் போகல, எதுவுமே பண்ணலை. இப்போ தான் வந்தேன். இதுக்கப்புறம் நான் சாப்பிட்றது ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு கம்முன்னு படுக்க வேண்டியதான். அப்புறம் எதுவுமே சொல்லலை மேடம். நாளைக்கு வந்து அந்த பெரிய லைட்லாம் ஆன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பையன் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு மேலே சீரியல் லைட்லாம் போட்டாங்க இல்லையா, அது நாளைக்கு ஆன் பண்ண வேணாம் குமார். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் கொஞ்சம் பெரிய பார்ட்டி, ஞாயிற்றுக்கிழமை ஆன் பண்ணு அப்படின்ட்டு போயிட்டாங்க. நம்மளும் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு படுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே உடம்பு டயர்டாக இருக்குது. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.